லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இருக்கட்டும். ஐயா தான் கூப்பிடுறாரு. பேசுங்கக்கா. ஹலோ, சொல்லுங்கண்ணாக்கா. ஐயா, நம்ம கலா வயசுக்கு வந்துட்டா. அப்படியா? வெரி குட் வெரி குட். அந்த விசேஷத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண நான் வந்துடுறேன். விசேஷத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கியா? ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதா? என்னமா சொல்ற? குப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான். ஒரு அக்காவா இருந்து இவளுக்கு பண்ண வேண்டிய சடங்கு எல்லாம் நான் பண்றேன். சரி சரி, நீ வெய், நான் உடனே வரேன். இத உடனே வராராம். வண்டி எடு. ஏ கிழவி, என்ன பாக்குற? உன் பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டா. அவளுக்கு சடங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் பேத்தி வயசுக்கு வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் கிழவி. அமுல் பேபி. ஐயா வணக்கம் ஐயா. ஒரு பக்கம் ஆளுகளை அனுப்பி ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நல்லவங்க மாதிரி எங்கிட்டயே ஆதரவு கேட்கறீங்களா? இனி இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. வெளியில போங்க. ஐயா, நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தோமா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. என் பேரு சத்யா. இவர் என் ஹஸ்பண்ட் பிரபு. நாங்க மஜிலிக்குப்பம் தொகுதியில இருந்து வந்திருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட் தான் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நீங்க தான் அன்னைக்கு எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. தாயி, என் பேத்தி அப்பா அத்தா முகம் தெரியாம வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு இவ்வளோ செஞ்ச நீ 100 வருஷம் தீர்க்க சுமங்கலியா வாழணுமா? நல்லா. ஐயோ பாட்டி, வயசுல பெரியவங்களான நீங்க என்னை வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கையை எடுத்து கும்பிட்டு வணங்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு.
பரவாயில்ல. சத்யாக்கா, ஆனந்தி, ஆனந்தி நில்லு. சத்யா உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுங்க ஐயா. நடுக்குப்பத்துக்கு நீங்க எப்படி தெய்வம் மாதிரியோ அதே மாதிரி தான் இவங்க மஜிலி குப்பத்துக்கு. எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். எல்லார் ஐடியில இருந்தும் போஸ்ட் பண்ணிருங்க. இந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கு தெரிய காரணமே இவங்க தான். மேடம் இத பத்தி சொல்லுங்க. கர்ப்பிணிகளுக்கு 6 மாசம் சேலரியோட மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். தொழில பெருக்கி ஏழ்மை இல்லாம ஆக்கணும். ஏழ்மை ஒழிஞ்சா திருட்டு இருக்காது, போலீஸ் தேவை இருக்காது, கல்வி வளரும், நாடு முன்னேறும்னு சொன்ன பாரதியோட வார்த்தை பலிக்கணும்னா ஏழை பொண்ணுங்களுக்கு எதிரா இருக்கிற NDA சட்டத்தை தூக்கணும். ஆனந்தி தனது நியாயத்தை தேடி வந்துள்ளார். அது அவரது உரிமை. எனவே ஆனந்திக்கு 2 மாத சம்பளமும் மற்றும் 6 மாத சம்பளத்துடன் கூடிய லீவையும் ஸ்ரீ RGM நிறுவனம் தர வேண்டும். ரோஹனோட சிட்ஃபண்ட் கம்பெனி பிரச்சனையில இருந்து இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. நீதி நேர்மையை காப்பாத்துறதுக்காக இவங்க தன்னோட உயிரை கூட கொடுப்பாங்க. இவர் தான் எங்க விக்னேஸ்வர ஐயா. ஐயா, எங்களை பத்தி உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. காசு கொடுத்து ஓட்டு வாங்குற சீப்பான அரசியல்வாதிங்க நாங்க இல்லைங்க ஐயா. குப்பத்து பொண்ணுக்கு அப்பா ஸ்தானத்திலிருந்து நான் பண்ண வேண்டியத ஒரு அக்காவா இருந்து நீ பண்ணிருக்கிற. பெரியவங்க கையெடுத்து கும்புறதே உனக்கு கஷ்டமா இருக்குதுன்னா நீ கண்டிப்பா தப்பான ஆளா இருக்க மாட்ட. சத்யா, நீ சொல்ற ஆளுதான் இந்த தொகுதிக்கு MLA-வா வரணும். இந்த எலெக்ஷன்ல நடுக்குப்பத்து ஓட்டு மட்டும் இல்ல, என்னோட முழு சப்போர்ட்டு உனக்கு தான் சத்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்ஸ் சார். பிரபு சார், நீங்க தான் அடுத்து இந்த தொகுதி MLA. நன்றி சார். எல்லாத்துக்கும் வரேன். ஐயா, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, உள்ள வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம்ல? ஆமாமா, கண்டிப்பா வாங்க உள்ள போ. வாங்க. வா. ஆனந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நம்ம விக்னேஸ்வர ஐயாவே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம ஜெயிக்கிறது உறுதிதான். எதுக்கு சார் எங்களை எல்லாம் வர சொன்னீங்க? சார், எதுக்கு ஒய்ஃபோட வர சொன்னீங்க? காரணம் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் கஜேந்திரன் சாருக்கு தான் ஓட்டு போடணும். அதுக்கு தான் இந்த மீட்டிங். நீங்க எல்லாம் சும்மா ஓட்டு போட வேண்டாம். ஒரு ஓட்டுக்கு 10,000 வாங்கிக்கிங்க. பணத்துக்காகலாம் எங்க ஓட்டை விற்க மாட்டோம் சார். ஓ அப்படியா? அப்ப இனிமே இந்த கம்பெனில உனக்கு வேலை இல்லை.
முதல்ல இந்த விஷயத்த சத்யா கிட்ட சொல்லணும். என்ன சதி பண்ணினாலும் ஜெயிப்பா சார். கேட்ட புள்ள சார் இந்த சத்யா. இது எப்படி இருக்கு? நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னா சத்யாவுக்கு ஓட்டு போடுறதுல தப்பே இல்லை. எனதருமை வாக்காளர் பெருங்குடி மக்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களில் ஒருத்தி உங்கள் வீட்டு பிள்ளை சத்யாவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் எஸ் பிரபு அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை அருவா சின்னத்தில் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருவா சின்னத்தில் முத்திரையிட மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நமது சின்னம் அருவா சின்னம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை அண்ணன் கஜேந்திரன் சின்னமாம் நமது சக்தி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நல்லவர்களின் சின்னம் அருவா சின்னம். மறந்து விடாதீர்கள், நமது மதுரைக்குப்பம் தொகுதி வேட்பாளர் உங்கள் அன்பு தோழர் ஏழை பங்காளர் கஜேந்திரன் அவர்களுக்கு வாக்களியுங்கள். தாய்மார்களின் சின்னம் அருவா சின்னம். உங்கள் ஓட்டு. ஓட்டு. உங்கள் ஓட்டு. உங்கள் ஓட்டு. உங்கள் ஓட்டு. உங்கள் ஓட்டு. என்ன சத்யா, நீ முறைச்சு பார்த்ததுக்கு எதிர்க்கு வச்சிட்டீங்க அருவாச்சனத்துக்கு ஓட்டுன்னு ஓடுது. இதுவே நீ ஆக்சன் இறங்கினா மொத்த ஓட்டு நமக்கு தான் போல இருக்க. சொல்லு தியாகு. சத்யா, எல்லா முதலாளிங்களும் சேர்ந்து ஓட்டுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்து கஜேந்திரனுக்கு ஓட்டு போடலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு எல்லா தொழிலாளிகளையும் மிரட்டுறாங்க. இப்ப என்ன பண்றது சத்யா? சரி சத்யா. சத்யா இவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு அருவா சின்னத்துக்கே ஓட்டு போட சொல்லுது. சத்யா சொல்லிருச்சுல, அப்படியே பண்ணிடலாம். சத்யா சொல்றது சரிதான். நாம ஓட்டு போடுறப்ப முதலாளி வந்து பார்க்கவா போறாரு. ஓகே சார், நாங்க கஜேந்திரன் சாருக்கே ஓட்டு போடுறோம். சார், நீங்க கேட்டு மாட்டேன்னு சொல்லுவோமா? சக்தி சின்னத்துக்கே ஓட்டு போடுறோம். என்னாச்சு ரோடி பேபி? கம்பெனி ஓனர்ஸ் எல்லாரும் கஜேந்திரனுக்கு ஓட்டு போடலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோன்னு மிரட்டியிருக்காங்க. அதான் 10,000 வாங்கிட்டு ஓட்ட அருவா சின்னத்துக்கே போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். வேர்வை சிந்தி உழைச்ச காசையா ஓட்டு போட கொடுக்க போறானுங்க. இது மக்கள் கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட காசு தானே, திரும்ப அவங்க கிட்டே வரட்டும். கரெக்ட் ரோடி பேபி. சத்யாவா கொக்கா? சரி வாங்க போ. உங்கள் ஓட்டு அருவா சின்னத்திற்கே. ஏழைகளின் சின்னம் அருவா சின்னம். தலைவரே, எனக்கு ஒரு டவுட், சந்தேகம்.
நம்ம கிட்ட சக்தி சின்னத்துக்கு குத்துறான்னு சொன்னவங்க ஓட்டு போடும்போது அருவாள் சின்னத்துல குத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கூலிக்கு மாரடிக்கிற அவங்களே அவ்வளவு யோசிச்சா கூலி கொடுக்குற நாங்க எவ்வளவு யோசிப்போம். காசை வாங்கிட்டு அப்படி மாத்தி போடாம இருக்கணும் தான் செம்மையான ஒரு லாக் வச்சிருக்கோம். அது என்ன லாக் சார் அது? வாங்க தம்பதிகளா வந்து பணத்தை வாங்கிக்கங்க. ஆனா பணம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப என்ன பண்ற? லேடிஸ் எல்லாரும் சட்டி சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு உங்க புருஷன் கட்டின தாலி மேல சத்தியம் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. எப்படி சார் தாலி மேல சத்தியம் பண்ண முடியும்? பொய் சத்தியம் பண்ணாதான் தப்பு. நீங்க சட்டி சின்னத்துக்கு தானே ஓட்டு போட போறீங்க, அப்புறம் என்ன? சார் எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? உங்க சத்தியத்து மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்கிட்ட பணம் வாங்கிட்டு அருவா சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தான் இந்த சத்தியம். சத்யாவோட மஜிலி குப்பத்துக்காரங்களாம் சட்டி சின்னத்துல போட போறேன்னு தாலி மேல சத்தியம் பண்ணி ஓட்டுக்கு காசு வாங்க போறாங்க. ஆனா இந்த சத்யாக்கு அது தெரியாம மாங்குன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரியா சொன்னீங்க சார். உங்களை ஜெயிக்க வைக்க போறதே தாலி சென்டிமெண்ட் ஓட்டு தான். நம்ம தமிழ்நாட்டு பொம்பளைங்க புருஷனுக்கு மரியாதை தர்றாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க கட்டின தாலிக்கு கண்டிப்பா மரியாதை கொடுப்பாங்க. அதே சமயத்துல தாலி மேல கை வச்சவங்க உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஏய் புலி, ஒரே புலிதான் புலிய புளிஞ்சு எடுத்துட்டு ஜாக்கிரத. இங்க பாரு அஞ்சலா, காசை வாங்கிட்டு சத்யா சொன்ன மாதிரி ஓட்டை அருவாளுக்கு போட்டுருவோம். இல்லையா, தாலி மேல சத்தியம் பண்ணிட்டா ஓட்ட மாத்தி போடக்கூடாது. இங்க பாருங்க, யோசிச்சது போதும். எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கங்க. இவங்க முன்னாடி தாலி மேல சத்தியம் பண்ற மாதிரி காட்டிட்டு அசத்தியம்னு சொல்லிடுவோம். அருவாக்கே ஓட்டு போட்டுருவோம். டேய், இவனுங்க ரொம்ப சத்யா லைன்ல கிராஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க. இதுக்கு மேல இவனுல சும்மா விடக்கூடாது. மச்சான், நான் சொல்ற மாதிரி சரியா? சொல்றா. அவ்வளவுதானே? அவ்வளவுதான்டா. முடிச்சிட்டு சரியா? பண்ணிடுறா. தலைவரே வணக்கம். தம்பி, யார் நீ? நான் உங்க தொண்டன்ல ஒருத்தன். உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க தலைவரே. மன்னிப்புலாம் வேணாம் தம்பி, நீ மறக்காம எனக்கு சட்டி சின்னத்துல ஒரு ஓட்ட போட்டுரு. என்ன தலைவரை இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு தான் ஓட்டு. நம்பலாமா? போட்டுருவீங்களா? ஆமா, எங்க ஏரியா ஜனங்க பூரா உங்க 50 ரூபா டோக்கனோட உங்களை பார்க்க ஓடி வராங்க தெரியுமா? ஏ தம்பி, என்ன பார்க்க ஏன் ஓடி வராங்க 50 ரூபா டோக்கனோட? விளையாடாதீங்க தலைவரே. நீங்க தான் 50 ரூபா டோக்கன் கொடுத்து 50 ரூபா டோக்கனுக்கு 1 பவுன் தங்கம் தரேன்னு சொன்னீங்கல்ல.